ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். நான் அவனோடு இருந்து அவனை காத்து, அவனை கனப்படுத்தி, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் 91ஆம் சங்கீதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே எங்களை காப்பாற்றி பராமரித்து பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெருக்கி அமர்ந்த தண்ணீரனை என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஆண்டவர், இந்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே உன் பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்னவர் எனக்கு வரப்பண்ணாதபடி வரப்பண்ணாதபடி கிருபையாய் காத்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உன்ன உணவு, உடுக்க உடை, தங்கு இருப்பிடவும் பண தேவைகளையும் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஜீவனை தந்து வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்ற பாடலை பாடு. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா நீங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவீர். கனி தந்திட நான் செடி தோங்கிட, கனி தந்திட நான் செடி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கைகளை உங்களால் எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் உயர்த்தி, 2 கரங்களையும் உயர்த்தி சும்மா நில்லுங்க. சும்மா முழங்காலில் நில்லுங்க. அல்லது நீங்க பயணம் மேற்கொண்டா நல்ல கைகளை உயர்த்தி, கவலை யாருக்கும் கவலைப்படாதீங்க, நல்ல கைகளை உயர்த்தி, நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் அப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே, யெகோவா இடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும். எல் ஷடாய் இடத்திலே எனக்கு ஒத்தாசை. சொல்லுங்க, பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல் ஷடாய், அடோனாய்,
சர்வ வல்லவரே, எகோவா ஈரே, எகோவா ரஃபா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, சுகமாக்குறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. போதும், ஒன்றும் இல்லை. கரங்களை உயர்த்தி இயேசுவே, இன்னும் ஆழமாக ஏதாவது கூப்பிடுன்னா இறங்குங்க. இயேசுவே குணமாக்குங்க, இயேசுவே விடுதலையாக்குங்க, இயேசுவே பூரணமான ஆயுசு எனக்கு தாங்க, இயேசுவே கர்ப்பத்தின் கனியை கொடுங்க, இயேசுவே பிள்ளை பாக்கியத்தை தருவதோடு இந்த பிள்ளை ஞானத்தின் அறிவிலே தேவ கிருபையிலே வளர கருவை செய்யுங்க. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பான்னு சொல்லுங்க. எங்கள் கடன்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. கண்ணீர் எல்லாம் தொடங்க. எங்கள் கண்ணீர் உங்களுடைய துரத்தில் எல்லாம் வைத்திருக்காது, உங்களுடைய கணக்கில் எல்லாம் இருக்கிறது. அதற்கான எல்லா பலனையும் கொடுக்கிறவர், ரிசல்ட் கொடுக்கிறவர், ஆன்சர் கொடுக்கிறவர் நீர் அல்லவா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னவர் அல்லவா. இப்பொழுதும் கூட வயிற்றில் உபாதையோடு கூட ஜீரண உறுப்புகளிலே காணப்படுகிற, குடலிலே காணப்படுகிற புண்ணோட வேதனையோடு இருக்கிற கர்த்தர் உன்னை தான் பார்க்கிறார். சிறுநீரகம் கொஞ்சம் கிரியேட்டின் யூரியா தாசியா இருக்கு, இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் நார்மலில் வரும். ஆண்டவரே, இருதயத்தை பார்க்கிறீரப்பா. இந்த காலங்களிலே எங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேணும். கைகளை உயர்த்தி கேளுங்க, நல்ல கேளுங்க. எல்லாரும் காலையில் ஒரு முறையாவது கேளுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் இன்னும் ஒரு விசை அதை சுத்தப்படுத்துங்க. தினம் சுத்தப்படுத்துங்க, தினம் சுத்தப்படுத்துங்க, தினம் தொடுங்க, தினம் தொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உம்முடைய அனுமதி இல்லாமல் அது நிற்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சிறுநீரகம், இயேசுவின் நாமத்தினாலே சீரா இயங்கணும். நுரையீரல், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல காற்றை சுவாசிக்கிற அந்த பலனை கொடுங்க. மூளை, இயேசுவின் நாமத்திலே அது சுகம் பெற்று வலுப்பெறும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா டிப்ரெஷன்களோ, எல்லா அழுத்தங்களோ, என்ன மன வருத்தங்களோ மறையட்டும் நான் ஜெபிக்கிறேன். கண்களில வருகிற கண்ணீர், வடிந்து வருகிற தண்ணீரை நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில். எல்லா இடுப்பு வலிகள் மறையட்டும், கால் வலிகள் மறையட்டும், விசா கிடைக்கட்டும். பசங்களுக்கு ஆண்டவரே MBBS ஆண்டவரே என்று கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய குடும்பங்களில் MBBSக்கான சீட்டு கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை கிடைக்கலனா அவங்க வருந்தாதபடிக்கு கர்த்தர் அடுத்த வருடம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பண தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை படிக்கிற கிருபையை தார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம இன்னும் நியூ டெஸ்டமெண்ட் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே போகவே இல்லை. நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிற்கிறோம். அதாவது எப்படி தம்மை வெளிப்படுத்தினால் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார், அந்த ஆவியானவர் பற்றி தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அவர் ஆவியாய் அவர் இருந்தார் கிரியேஷன்ல. தேவ சாயலாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்ல. நீங்க அதை மாத்திரம் மனதில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த தேவ ஆவியை தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் வெளியரங்கமா ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்டு இப்போ நாம அந்த ஆவியின் நிறைவை கண்டு கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அது நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவ ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், இன்றைய காலகட்டத்தில் தேவ ஆவியானவர் செயல்பட்டால் என்னென்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன முன்னேற்றங்கள் வரும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்பது குறித்து தான் நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்து வருகிறோம். எழுதி வைங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். முதல்ல நம்ம பார்த்தோம் யோசேப்பு பார்த்தோம். ரெண்டாவது யாத்திராகமும் 31ஆம் அதிகாரத்தில் இன்னொருத்தர் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 31 எக்ஸோடஸ் 31. பின்னும் கர்த்தர்
மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்திலே, அது கூட இயேசுவின் கோத்திரத்திலேருந்து வருகிறவர் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. யூதாவின் கோத்திரத்தில் ஊர்னுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து, பெசலியேல் தமிழ்ல அழகா பெசலியேல் சொல்லுங்க, பெசலியேல். திரும்ப 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 சொல்லி சொல்லி பெசலியேல். ஓகே, பெசலியேல். வாசிக்கிறேன் பாருங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், கவனிங்க, தேவ ஆவி உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற மாபெரும் கிருபை. நீங்க அதை வேணும்னா நீங்க குறிச்சு கூட வைத்துக் கொள்ளலாம். எப்படி இருப்பாங்கன்னா, அவன் வினோதமான வேலைகளை செய்ய அவன் யோசித்து செய்கிறதற்கு, வினோதமான, எக்ஸ்ட்ராடினரி, யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ண முடியாது. தேவ ஆவி ஒருத்தர் இருக்கணும்னா எல்லாரும் செய்வதை அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க வினோதமா செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு வினோதமான ஒரு வரங்கள், ஒரு கிருபை, ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் அவங்க கைகளில் இருக்கும், அவங்க பாடுகிற ஆற்றலில் இருக்கும், அவங்க யோசிக்கிற திறனில் இருக்கும், அவங்க நடக்கிற நடையில் இருக்கும், அவங்க போடுகிற உடையில் இருக்கும், அவங்க பணியாற்றுகிற இடங்களில் அவங்க தான் எக்ஸம்பிளரியாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஞானவானாக இருப்பாங்க. தேவ ஆவி வேணும்னு கேளுங்க. இந்த பெசலியேலுக்கு இருக்கிற பதி நம் பிள்ளைகள் எல்லாம் பல நேரங்களில் நாம கூட யோசிக்காம செய்வதனால சில தவறுகளை நாம் செய்கிறோம். இவன் பாருங்க, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிற, அப்போ அவன் அவன் அப்படியே அவன் மனசுல அவன் யோசித்தானா அதை அவன் செய்து முடிப்பான். தேவ ஆவியானது எவ்வளவு அழகா கிரியேட் பண்ணுகிறார் பாருங்க. நம் மனதிலே தோன்றுகிறதை அப்படியே அவன் கையிலே அதை வடிவமைப்பான். சரிங்களா? அடுத்து பாருங்க, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரெண்டாவது ஒரு முக்கியமான கோல்ட் ஸ்மித், பொன் வேலை செய்வதும் வெள்ளி வேலை செய்வதும் வெண்கல வேலை செய்வதும் ரொம்ப கடினம். ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், 2000 அடி செல்சியஸ், 2000 செல்சியஸ் ஹீட்ல தான் அந்த உலோகங்கள்லாம் உருகும். அதுக்கு பிறகு அந்த உலோகங்கள் உருகி அது திரவமா மாறும் பொழுதுதான் அதற்கு ஒரு அச்சியை செய்து அந்த அச்சியில பொன் வார்ப்பார்கள் அல்லது ஒரு சிலை வடிப்பார்கள். அவங்க விரும்பின காரியங்களை அதை செய்வார்கள். ரொம்ப 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 திறமை அவசியம். அது அவனுக்கு கொடுத்த பெரிய கிருபை ஆண்டவர். ரெண்டாவது, மூணாவது, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும். ரத்தின கல்களை வெட்டுறதே கஷ்டம். அந்த காலத்துல எப்படிதான் பெசலியேல் வெட்டினார் எனக்கு தெரியல. இந்த நாட்களிலே ரத்தினங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்துகிற சாதனங்கள் என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்ல நினைக்கிறேன், தண்ணீரை பயன்படுத்துவாங்க. நீங்க அதை யூடியூப்ல பாருங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அது மெலிசா ஒரு சின்ன ஊசியை போல தண்ணி பயங்கர எனார்மஸ் ஸ்பீட்ல அது கொட்டும். அது கொட்டும் பொழுது அந்த அந்த ரத்தினங்களை கொண்டு போய் அதுக்கேற்ற வடிவில் அதை கட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்கில்டு, ரொம்ப ஸ்கில்டு. இந்த மாதிரி எல்லாம் செய்யறவங்க வெகு சிலரே. நம்ம இதே தேசத்துல இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இது செய்கிறது, அதை வந்து முத்திரை மோதிரமா வைப்பாங்களாம், முத்திரையா வைப்பாங்களாம். இப்போ முத்திரைனா எத்தனை ஆங்கிள் அதை கட் பண்ணும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ சிறிதா கட் பண்ணும் யோசிச்சு பாருங்க. அது பெரிதா இருந்தாலும் சிறிதா இருந்தாலும் அதற்கு எவ்வளவு திறன். அடுத்து பாருங்க, இதெல்லாம் சொன்ன நேரம் போகாது. ஆனாலும் தேவ ஆவி நமக்குள் வருகிற பொழுது கர்த்தர் பொண்ணை ஹேண்டில் பண்ண வைப்பார், வெள்ளியை ஹேண்டில் பண்ண வைப்பார், வெண்கலத்தில் ஹேண்டில் பண்ண வைப்பார், ரத்தின கற்களை நம் கைகளிலே கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. முத்துக்களை கைகளை கொடுப்பார்.
டைமண்ட கைகளில் கொடுப்பார். இதுதான் ஆண்டவருடைய கிருபை, தேவ ஆவி இருக்கிற பிள்ளைகளுக்கு. அடுத்து, மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் கிராஃப்ட்ஸ்மேன், ஆண்டி கிராஃப்ட்ஸ்மேன். என்னங்க, ஒருத்தனுக்கு ஒரு தகுதி, ஒரு திறமை இருந்தாலே பெரிய விஷயம்தான். ஆனா இந்த தேவ ஆவி உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் எத்தனை திறமைகள் பாருங்க. அது என்ன 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 கூடுமானால் ரொம்ப கஷ்டம் பாருங்களேன். அவர் என்ன வேலை செய்கிறார்? பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், அதன் பிறகு என்னது, ரத்தினங்களை வெட்டி அதை முத்திரையா பதிக்கணும். அடுத்து என்ன வேணுமோ மரத்தினாலே சித்திரங்கள் செய்யணும், கார்பெண்டரி ஒர்க். நீங்க இது எல்லாத்தையும் ஒரு ஐஐடியில கோர்ஸா இருக்கு, ஜுவல்லரி கோர்ஸா இருக்கு, ஹேண்டிகிராஃப்ட் கோர்ஸா இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற ஸ்கில்லாம் இப்ப பாருங்க, எனக்கு இதுல ஒண்ணு கூட தெரியாது, நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா உங்க வீட்டுல சில பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை கொடுத்திருப்பார். நல்ல வரைவாங்க, நல்ல பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க, மியூசிக் நாலேஜஸ் உங்க பிள்ளைகளுக்கு இயற்கையாக இருக்கும். நம்ம ஜீன்ல இல்லாம இருந்தாலும் எப்படியோ கர்த்தர் அந்த வரத்தை ஆவியிலே கொடுத்திருப்பார். இல்லை இல்லை, ஆச்சரியம் இல்லை? அதை தொடர்ந்து வாசிக்கிறேன், நான் சொல்லிட்டே இருப்பேன். இடையிடையே உங்க வீட்லயும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும், நம்ம சமுதாயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்து, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கும் யோசித்து யூகித்து, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியல, நீங்க ஆங்கிலத்துல பாருங்க. ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினாலே நிரப்பினேன். நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவ ஆவியால் நிரப்பினேன். ஞானம், அறிவு, புத்தி. ஆண்டவர் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அவருடைய வளர்ச்சியை பத்தி சொல்லப்படுகிறது. செய்தியாளன் சொல்லுவாரு, இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்க வித்தியாசம் பாருங்க. ஞானம், புத்தி, அறிவு உண்டாகும்படி தேவ ஆவியானவர் அருளினார். எத்தனை பேருக்கு இது வேணும்? எத்தனை பிள்ளைகளுக்கு இது வேணும்? என் பிள்ளை பேத, ஆமாண்டவரே, என் பிள்ளை சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பிறந்தான். கவலைப்படாத சகோதரி, கவலைப்படாத. ஆண்டவரால் நிமிடத்தில பேதையை ஞானியாக்க முடியும், ஞானியை அவமாக்க முடியும், ஞானியின் ஞானத்தை அவமாக்க முடியும், பேதையை ஞானியாக்க முடியும், பலவீனனை பலவானாக்க முடியும், தரித்திரனை ஐஸ்வர்யனாக்க முடியும், புத்தி இல்லாதவனை புத்தி உள்ளவனாக்க முடியும், புத்தி உள்ள ஸ்திரீயாக புத்தி உள்ள ஆணாக மாற்ற முடியும். ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனை ஆள, சாலோமோனை போல ஆள வைக்க அவராலே கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் பிள்ளை படிக்கல, என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், சில பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், டாப்பரா இருக்கணும், 5ல் வளரணும், ரைட், அதையும் கொடுப்பார். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னா புதிய கிருபை, திறமை தேவ ஆவியினால எவ்வளவு இருக்கு பாருங்க. எல்லா டாக்டர் ஆகணும்னா அதுக்கப்புறம் பேஷண்ட் யாரா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அதனால நம்ம பிள்ளைகளை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர் டாக்டர் டாக்டர். இன்ஜினியர்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இப்போ இன்ஜினியருக்கே வேலை இல்லாம போச்சு. இன்ஜினியருக்கு ஒரு சராசரி சம்பளம் எவ்வளோன்னு கேட்டா, ஃப்ரெஷருக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்க மாட்டுறாங்க. 15,000 to 20,000 மேக்சிமம். டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு கிடைக்கிற மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 20,000, 25,000, மேக்சிமம் 15,000 to 25 ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதனால தான் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எம்பிபிஎஸ் படித்தோடனே வேலைக்கெல்லாம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக
ஒரு நீட்டை எழுதி பிஜியில் முடிச்சணும், ஏதாவது ஒரு பிஜி எம்டியோ சயின்ஸ் மெடிசனோ ஏதோ ஒன்று எடுக்கணும், கார்டியாலஜியோ டயப்டாலஜியோ ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணாதான் அவளுக்கு உரிய கௌரவம் கனம் ஒரு நல்ல மருத்துவமனையில் ஒரு பணி. அதனால ஆவியானவர் சில காரியங்களை சொல்லி கொடுக்குறார். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, பிள்ளைகள் மீது எடுத்தாதீங்க. நிறைய ஸ்கில் இருக்கு. ஒரு காலத்துல நான் இந்த எப்பவுமே இந்த 12th முடிச்ச பிறகு இந்த கவுன்சிலர்ஸ், நான் அந்த எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் உடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்ப்பேன். இப்போ என் பிள்ளைக்கு நான் மகனுக்காக என்ன கோர்ஸ் சேர்க்கணும், சிஎஸ்ஆ. அப்போ சிஎஸ் ரொம்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயங்கர பூமில் இருந்தது, கிடைக்கவே கிடைக்காது. 4 லட்சம் 5 லட்சம்லாம் கிடைக்கணும். ஸோ அந்த சமயத்தில் தான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், பா ஃபிஷரிஸில் கவர்மெண்ட் வேக்கன்சி கொட்டி கிடக்கு, யாரும் எடுக்கிறது இல்லை. பவுல்ட்ரி இன்ஜினியரிங்கில் கொட்டி கிடக்கு, யாருக்கும் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, வேலை கொடுப்பாங்க, இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. அவன் முடிச்சு கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் பதிவு செய்தாலே போதும். கவுன்சிலிங்கில் போடுறவனுக்கு இன்னும் வேலைக்கு உத்தரவாதம் உண்டு. ஃபுட் இண்டஸ்ட்ரி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அதாவது போல்ட்ரி, அனிமல் இண்டஸ்ட்ரி, ஹஸ்பண்ட்ரி, சிவில் ஏவியேஷன், எக்கச்சக்கம். நான் ஏதை சொல்றேன்னா, இவ்வளவு ஸ்கில்ஸ். ஒருவன் தேவ ஆவி அவனுக்குள் இருந்தா கர்த்தர் நல்ல முறையில் அவனை நடத்துவார். அவனுக்கு எது தகுதியோ, எது அவனுக்கு பிடிக்குமோ, எதுல அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ, நான் குழந்தைகளுக்காக சொல்றேன், அதுல கர்த்தர் நடத்துவார். நீங்க உங்க ஞானத்தையும் உங்க புத்தியையும் உங்க அறிவையும் அவங்க மேல புகுத்தாதுருங்க. இவர் பாருங்க, யோசித்து செய்கிறதற்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை வடிவமைத்து கட்டினது இந்த பெசலேயேல் தான். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 15ஆம் வசனம், சீனாய் மலையில அவர் மோசையோடு பேசி முடித்த பின்பு, அது இல்லை, நீங்க பின்னாடி வருகின்ற காரியங்களை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் இவர் தான் வடிவமைத்து அவ்வளவு நுணுக்கமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக சொல்லிக் கொடுப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த ஆவி வேணுமா? தேவ ஆவி. நான் நியூ டெஸ்டமெண்ட் ஆவிக்குள்ள இன்னும் போகலை. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஆவியானவர் ஒரு தனி மனிதனுக்கு, யூதா கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அழைத்து, சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லி அழைத்து. எப்படி ஏசாயாவை பெயர் சொல்லி அழைத்து, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தாவீதை பெயர் சொல்லி அழைத்து, எரேமியாவை தாயின் கருவிலே அழைத்து, இப்படி தாயின் கருவிலே சாமுவேலை தெரிந்து கொண்டது போலவே ஒரு விசேஷத்த ஞானத்தை கொடுத்து, பொன்னு, வெள்ளி, வெண்கலம், ரத்தின கற்கள், அதை முத்திர போடணுமா. அது மாத்திரமல்ல, மரத்தினாலே சித்திரங்களை வரையவும், அல்லது சகலவித வேலைகள், அதாவது போட்டாங்க, எல்லா வேலையும் சகலவித வேலை யூகித்து செய்கிறது. அவர் உட்கார்ந்து யோசனை பண்ணாருன்னா அதை செய்திருவார், கத்தர் கொடுப்பார். இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில உங்களையும் என்னையும் பெசிலேலாக மாற்றுவார். இந்த வேதம் தான் நமக்கு ஆதாரம். நான் சொல்வேன், எப்பவுமே ஒரு ஞானத்தில் குறையுள்ளவன் சம்பூர்ணமான தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று நமக்கு வேதம் சொல்லி இருந்தாலும், இந்த வேதத்தை நேசித்து வாசிக்கிறவங்களுக்கு ஞானம் அதிகரிக்கும். இந்த யூத பெண்கள் என்ன செய்வாங்களா? ஏன் யூதர்கள் அவ்வளவு அறிவா இருக்கிறாங்க? இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வைஸ். இது வயிற்றுல குழந்தை கருவா இருக்கும் பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து அவங்க தோராவை இந்த பிள்ளைக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்.
அந்த வாய் வழியாக வாசிப்பாங்க, சத்தமாக வாசிப்பாங்க, அந்த பிள்ளை அதை கேட்கும். தோரானா வேதாகமத்தில் இருக்கிற ஆகமங்கள், ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், என்னாகும், வாகும், 5 ஆகமங்கள். அதை வாசித்து கொண்டே இருப்பான். சங்கீதங்களே பாடுவாங்க. அந்த சங்கீதம் இருக்கிறதுல சாம்ஸ் முழுவதும் அவங்க பாடுவாங்க. அதனால தான் அவங்க மீது அந்த ஒரு பக்தி வைராக்கியம் அந்த பிள்ளைக்கு தானாக வளரும். யூத ரபிமார்களாக மாறுவாங்க. எப்படி இன்டெலிஜென்ட்டாக மாறுவாங்க தெரியுமா? நிறைய கணக்கு போடுவாங்க, நிறைய கணக்கு, மேக்ஸ், நிறைய மேக்ஸ். அதாவது நான் உங்களுக்கு கர்ப்பம் தரித்திருக்கிற பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், சும்மா வீட்டில் இருக்கும்பொழுது எடுங்க, மேக்ஸ் எடுங்க, சின்ன சின்ன மேக்ஸ் நிறைய. முதலாவது வாய்ப்பாடு, டேபிள்ஸ், 12 டேபிள்ஸ் வரைக்கும் கடகடன்னு படிக்க ஆரம்பிங்க. தென் 12 டேபிள்ஸ் முடிஞ்ச பிறகு சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன், சின்ன சின்ன ஆடிங், சின்ன சின்ன சப்ஸ்ட்ராக்டிங்லேருந்து அப்படியே பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரம் சைல்டுலேருந்து சின்ன ஒரு 5ஆம் வகுப்பு பாடம் வரைக்கும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மேக்ஸை போட்டு பாருங்க. நான் இப்போ ரீசெண்டாக இதை கேட்டேன்னா, ஏன்டா அவங்க அவ்வளோ ஞானமான பிறக்கிறாங்க, எல்லாவற்றிலும் சிறந்தவங்களாம் இருக்கிறாங்க, நேம் இட், எதை கேளு, அதில் யூதர்கள் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பா அவங்க தான் நிறுவனர், சிஇஓ. ஃபேஸ்புக்கா அவங்க தான் நிறுவனர், சிஇஓ. பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் அவங்க ஜீன் எங்கே தான் இருக்குன்னா, அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல யூதர் ஜீனோட தான் இருப்பாங்க. ஜூஸ் அறிவாளிகளை தான் இருப்பாங்க. நாசால அவங்க தான் இருப்பாங்க. மொசாடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, யோசனையும் யூகித்து செய்கிறதற்கும் தேவ ஆவி மிகவும் அவசியம். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை, நம்மையும் கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புகிறார். ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பிள்ளைகள் மீது கரத்தை வைத்து தேவ ஆவி வேணும் உங்க பிள்ளைகளிடத்துல சொல்லுங்க. அப்பா நீ சொல்லுப்பா, ஜெபம் பண்ணு, எனக்கு ஆவியானவர் வேணும், ஆவியானவர் அந்த வரங்களை கொடுக்கணும், தேவ ஆவியானவர் அந்த வரங்களை கொடுக்கணும், தேவ ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும், தேவ ஆவியின் அபிஷேகம் வேணும். இது உண்மையை நீங்க சொல்லி உங்க ஜெப வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் வரட்டும். சின்ன குழந்தைக்கு சொல்லுங்க, தேவ ஆவி, ஹோலி ஸ்பிரிட், காட் ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க சொல்லுங்க. இன்னைக்கு நாம் நிறைய தடுமாறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? யோசனையை நாம் செய்வதுதான், நமக்கு ஞானம் இல்லாமல் இருப்பதுதான், நமக்கு விவேகம் இல்லாமல் இருப்பதுதான், புத்தி இல்லாமல் இருப்பதுதான், நாம அறிவில்லாமல் இருப்பதுதான், நிறைய எஜுகேஷன் இல்லாம, படிக்காம, இது போதும், யூஜி போதும், +2 போதும், மாஸ்டர்ஸ் போதும், ஏன் அதுக்கு மேல படிச்சா என்ன தவறு? வயதான என்ன? வளர்த்துக்கணும். ஆவியானவர் வருவார், ஆவியானவர் கொடுப்பார், ஆவியானவர் நம்மை உயர்த்துவார். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இங்கதான் ஞானம் வரும், இங்கதான் அறிவு வரும், இங்கதான் நல்ல யோசனைகள் வரும், இங்கதான் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பாவத்திற்கும் விலகி ஓடுகிற ஒரு முக்கியமான வரம் நிறைந்தது இந்த வேதாகமம். இதை வாசிங்க. பெஸ்லேயல் மறந்துடாதீங்க. பெஸ்லேயல் நாளைக்கு இன்னொரு தேவ ஆவி உள்ள மனுஷனை குறித்து நாம ரொம்ப எலாபரேட்டா நம்ம வாசிக்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு நான் பெஸ்லேயலாக மாறணும், கர்த்தரை அழைக்கணும், சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காமிங்க, கண்ணை மூடி காமிங்க. ஆண்டவரே என்னை பெஸ்லேயலாக மாத்துங்கப்பா, என்னை அழைத்து. உங்களுக்கு எந்த வயதாக இருக்கட்டும், ஈவன் 70s இருப்பீங்க, அல்லது 80s இருக்குங்க, அல்லது 75 இருக்கட்டும், 65 இருக்கட்டும், 58 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், ஏன் 1 இருக்கட்டும், தேவ ஆவி இல்லைனா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். நீங்க
சவுலை எடுத்துக்கோங்க. பவுலா மாறின பிறகு, கர்த்தருடைய ஆவியான உனக்குள் வந்த பிறகு, ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தான். முதல்ல இந்த காஸ்பல் எழுதினதே, அது மீன் அவனுடைய எபிசில் எழுதினதே பவுல் தான். எவ்வளவு பெரிய ஞானம்! பேதுரு விஷயமா உங்களுக்கு தெரியும், ஒண்ணுமே தெரியாது, எதையும் பேசவே தெரியாது, நறுக்குன்னு ஏதாவது கேட்பான். ஆண்டவருக்கு கோபம் மூட்டுற மாதிரி அநேக நேரம் பேசியிருக்கிறார். ஆனாலும் அந்த ஆவியானவரை பெற்றுவிட்ட பிறகு, ஓ என்ன இன்டெலிஜென்டான ஸ்பீச்! ஒரே பிரசங்கத்துல 3000 பேர். ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், என்ன தைரியம் வந்து தெரியுமா? கோழையாய் பதுங்கி கிடந்தவங்களுக்கு வந்து சொல்ல, நீங்க தான் அவரை சொல்ல அறிந்தீங்க, நீங்க தான் அவரை கொண்டீங்க, அவர் உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், முடிஞ்ச தொட்டுப்பார், தொட்டுப்பார். ஸ்தேவான் என்ன செத்தாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா என்று தைரியமாய் நின்றான். கல் எறிந்து கொடுமையாய் கொண்டார். ஒவ்வொரு அடியும், ஓ மரணத்தின் அடி அடி வாங்கும் பொழுது மரணம் ஒரு நிமிஷத்துல செத்துற பரவாயில்ல, ஆனா ஒவ்வொரு அடி வாங்கி 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 அந்த வேதனையில சாகுது என்பதில்ல. பேதுருலாம் தலை கீழே வைத்து சிலுவையில அறைந்து கொண்டார். அதை விட்டுருங்க. ஆனா இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆண்டவர் தேவ ஆவி வரும் பொழுது நீங்க எல்லாம் விசேஷமானவர்களாக மாறும். கையை உயர்த்தி காண்பது விசேஷம், வினோதமான காரியங்கள் செய்கிற விசேஷமானவர்களாக மாறுவோம். இவர் பேர் இன்னும் உலகத்தில் நின்று கொண்டிருக்கு. இவரை போல ஒருவர் இன்னும் பிறக்கவே இல்லை. உங்க பிள்ளைகளும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். உங்களை மாதிரி உங்க குடும்பத்திலே, உங்க 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 ஃபேமிலி ட்ரீலே எவனும் இருக்க முடியாது. ஏன் உங்க சபையில இருக்க முடியாது? நான் காலையில ஜெபிக்கிறவர்களுக்கு நான் இதை உற்சாகப்படுத்த முடியாது சொல்லுகிறேன். அதிகாலையிலே தேடுகிற பிள்ளைகள் ஒருவருக்கும், ஓ எஸ் லார்ட், தேங்க்யூ ஃபாதர், உங்களுக்கு நிகராக ஒருவனும் வர முடியாது. எல்லா ஐஸ்வர்யங்களையும், எல்லா சம்பத்துகளையும், எல்லா ஆளுகைகளையும், எல்லா ஏன் தேவாலயத்தை கட்டுகிற கிருபைகளையும், சிவில் இன்ஜினியரிங், ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிற கிருபை யாருக்கு கிடைக்காது? ஏன் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை கட்டுகிற ஒருவன் எவ்வளவு பெரியவனாக இருக்க வேண்டும்? தேவன் வாசஸ் பண்ணுகிற ஸ்தலத்தை கட்டுகிறவன் எவ்வளவு பெரியவனாக இருக்க வேண்டும்? அவன் ஆண்டவர் உயிருள்ளவரை, அவன் உயிருள்ளவரை அவனை நினைத்து நினைத்து பெருமைப்படுவார். அதே மாதிரிதான் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். நீங்க ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார். ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய கையின் கிரியைகளாக கிராஃப்ட்ஸ்மேனாக மாறுங்க. அவர் கையில் இருக்கிற தேவ ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் கையாகவே உங்கள் கரம் மாறும். அவருடைய சிந்தையாக உங்கள் சிந்தை மாறும். அவருடைய இருதயமாக உங்கள் இருதயம் மாறும். அவரை போல வினோதமானவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல விசித்திரமானவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல அதிசயமானவர் ஒருவரும் இல்லை. அவரை போல அறிவுள்ளவர் ஒருவரும் இல்லை. அவரை போல ஞானமுள்ளவர் ஒருவரும் இல்லை. அவரை போல புத்தி உள்ளவர் ஒருவரும் இல்லை. அதே அறிவு, ஞானம், புத்தி எல்லாவற்றையும் அட்லீஸ்ட் சிறு பகுதியாவது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பேர பிள்ளைகளுக்குள்ள, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறதை நான் பார்க்கிறேன். எஸ், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர், கேன்சர் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர், நான் சொல்லுகிறத அப்படியே சொல்லிட்டே வாங்க. தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் இன்று ஒரு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். கடனே, உனக்கு விரோதமாய் நான் பேசுகிறேன், உனக்கு விரோதமாய் பேசுகிறேன். என் ஐஸ்வர்ய சம்பனர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, பூமியின் ஆழங்கள் இருக்கிற எல்லாம் பொன்னும் வைடூரியங்களும் ரத்தின கற்களும் கர்த்தருடையது. வானத்தில் இருக்கிற எல்லாம் சத்துவங்களும் என் தேவனுடையது. ஆசீர்வாதங்கள் என் தேவனுடையது. கர்த்தர் அதை உன் கரத்தில் கொடுப்பார். கவலைப்படாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.